ஹாய் மக்களே, வெல்கம் டு லோபீஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, நான், குல்ச்சா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் உருகினதுக்கப்புறமா 5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 3 தக்காளியை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 15 முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளியில் இருக்க தண்ணியிலே இது எல்லாமே நல்லா வெந்து வரணும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பன்னீர் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோடனே ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறமா கிரேவியில் போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் நல்லா உருகினதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் அண்ட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டமில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா கருகிடக்கூடாது. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த மசாலாவில் இருக்க ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி வரணும். இப்போ நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்துட்டு மெதுவாக எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருங்க. இப்போ பன்னீரில் மசாலா எல்லாமே நல்லா இறங்கி இருக்கு. கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நம்ம சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லோபீஸ் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாப்பி குக்கிங். டாடா.